தேங்க்யூ. சட்டமைய நண்பர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, சமந்தா அவங்களோட டிவோர்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நடிகை சமந்தா யாருன்றது தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்களோட அந்த ஒரு டிவோர்ஸை பற்றி நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் கன்சென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிவோர்ஸில் வந்து இது ஒரு டைப்பு. அது வந்து என்ன, பொதுவாக இந்த மாதிரி மியூச்சுவல் கன்சென்ட்டுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. சேனலுக்கு முதல் முறை வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சட்டம் சம்பந்தமான சிறப்பான தகவல்கள் வந்து நம்ம சேனலில் கொடுத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. வீடியோக்குள்ள பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவாகரத்துன்றது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு திருமணத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறது வந்து விவாகரத்து அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து மியூச்சுவல் கன்சென்ட்னு சொல்லக்கூடிய ஒரு விவாகரத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஹிந்துவாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், 13B ஹிந்து மேரேஜ் ஆக்டில் வந்து பார்த்தா இந்த மியூச்சுவல் கன்சென்ட் டிவோர்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதே தான் கிறிஸ்டினுக்கும் வந்து கிட்டத்தட்ட, ஆனால் அவங்களுக்கு வேறு ஆக்டில், முஸ்லீம்ஸுக்கும் அதே மாதிரி வேறு ஒரு ஆக்டில் வரும். ஹிந்துஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13B ஆஃப் ஹிந்து மேரேஜ் ஆக்டில் வந்து இந்த மியூச்சுவல் கன்சென்ட் பற்றி சொல்லியிருப்பாங்க. இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதல் விஷயம், உங்களுக்கு கல்யாணமாகி 1 வருடம் ஆகியிருக்கணும் நீங்கள் மியூச்சுவல் கன்சென்ட் வாங்கணும் அப்படின்னா. அப்படி உங்களுக்கு திருமணமாகி 1 வருடம் முடிஞ்சிருது, உங்களுக்கு வந்து ஒரு மனமுறிவு ஏற்பட்டுருது, உங்களுக்கு வந்து வாழ பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த மியூச்சுவல் கன்சென்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். மியூச்சுவல் கன்சென்ட்ன்றது 2 பேரும் ஒத்து போய் எங்களுக்குள்ள எல்லா பிரச்சனைகளையும் வந்து நாங்கள் தீர்த்துக்கிட்டோம், எங்களுக்குள்ள குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளை வந்து நாங்கள் இவங்க கூட அவங்க கூடன்னு சொல்லிட்டு நாங்கள் பிரிச்சுக்கிட்டோம். இல்லை குழந்தைகள் இல்லை அப்படின்னா எங்களுக்குள்ளே வந்த அந்த வரவு செலவுகள், வரதட்சணை, சொத்து அதாவதுனா சொத்து பிரிக்கிறது போட்டு இது எல்லாத்தையும் வந்து பிரிச்சுக்கிட்டு நாங்கள் வந்து ஒரு மியூச்சுவலாக பிரியறோம், எங்களுக்குள்ளே வந்து ஒரு செப்பரேஷன் தேவைப்படுது, அது வந்து ஜுடிஷியலாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரிஞ்சு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் கன்சென்ட் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு வந்து ஒரு சில கிரைட்டீரியாஸ்லாம் இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மியூச்சுவல் கன்சென்ட்டுக்கு என்னென்னலாம் ஒரு தேவை. இப்போ வந்து பொதுவாக குரூயல்ட்டி, அதாவது வன்கொடுமை பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் கன்சென்ட்டில் வந்து டிவோர்ஸ் வாங்கலாம். இரண்டாவது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு தகாத நோய்கள், ஒரு பரவக்கூடிய நோய்கள், ஒரு செக்ஷுவலாக வந்து பரவக்கூடிய நோய்கள் மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்து அதை கேட்டு போடலாம். மூன்றாவது, 2 வருஷம் வரைக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு கான்டாக்டும் இல்லை, அவங்க வந்து என்னை பார்க்கல போல அப்படின்னு சொன்னாலும் வந்து போடலாம். 7 வருடம் வரைக்கும் அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல, மனைவி வந்து கணவன் எங்கே இருக்காருன்னு தெரியல, அல்லது கணவனுக்கு வந்து மனைவி எங்கே இருக்காங்கன்னு சொல்லி தெரியல அப்படின்னா இதை ஒரு கிரவுண்ட்ஸாக வச்சு மியூச்சுவல் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சில கிரைட்டீரியாஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா மியூச்சுவல் கன்சென்ட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக பிரியறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் கன்சென்ட்டில் இருக்குது. மியூச்சுவல் கன்சென்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் 2 பேருக்குள்ளே நீங்கள் பேசிக்கிட்டு எங்களுக்குள்ளே நாங்கள் பிரியறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு இன்றைக்கி போய் நீங்கள் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா 6 மாதம் வந்து கூலிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு மனசு மாதிரி சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து கருதி கொடுக்குற ஒரு டைம் அது. ஆனால் வந்து 6 மாதம் வந்து கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருந்தாலும் அது வந்து அந்த அளவு ஒரு பெருசான நடைமுறையில் கிடையாது. 6 மாதம் டைம் கொடுத்து அந்த ஃபஸ்ட் ஹியரிங் 2 பார்ட்டிஸும் கம்பல்சரி போனோம். அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு ஒரு டேட் கொடுப்பாங்க. அப்போ போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே இருக்க இந்த ஒரு மியூச்சுவல் கன்சென்ட் அக்ரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஒரு மியூச்சுவல் கன்சென்ட் அப்படின்னு சொல்கிறது. இந்த வழக்கில் வந்து 200 கோடி ரூபாய் வந்து நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகர் வீட்டிலேருந்து வந்து சமந்தாவுக்கு ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நாங்கள் வந்து மியூச்சுவலாக பிரியறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் இதில் தெரியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 தரப்பிலும் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இப்போ மியூச்சுவலாக பிரியறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் கன்சென்ட் அப்படின்னு சொல்கிறது. தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்கள்.